வெல்கம் டு ராணி அக்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். அது ரொம்ப சிம்பிளாக வீட்டில் உள்ள பொருளை வச்ச பாருங்கள். இந்த இட்லி மிச்சமாயிடுச்சு காலையில், அந்த இட்லியை வச்சு தான் பண்ண போகிறோம். அந்த இட்லியை பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட வந்து நல்லா இருக்காது. அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு ஒரு நான்ஸ்டிக் தவா ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக் தவா தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நெய் போட்டுக்குங்க. நெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க. அந்த நெய்யை பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சணும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இட்லியெல்லாம் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்குங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 4-5 கிண்டி விட்டுட்டு அது கூட வந்து ஜீனி சேர்த்துக்குங்க. ஜீனி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூனு ஒரு 2 ஸ்பூனுக்கிட்ட சேர்த்துக்குங்க. சில பேர்த்துக்கு ஜீனி பிடிக்காது, அவங்க வந்து இட்லி பொடி கூட சேர்த்துக்கலாம். இட்லி பொடி சேர்த்தா கூட நல்லாயிருக்கும். போட்டு இந்த ஜீனியோ இட்லி பொடியோ ஏதோ ரெண்டில் ஏதோ ஒன்று போட்டு கிண்டி நல்லா பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் வரணும். அந்தளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. பாருங்கள், நம்மளுக்கு எந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக இருக்குது பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆகணும். இப்படி கிண்டி விட்டுக்கிட்டு இதை ஒரு தட்டில் மாற்றி சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.